என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் அதாவது இந்த ப்ராப்ளத்தில் எப்படி சால்வ் பண்ணுறங்கிற ஒரு ஹிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் ரூல் ஹிண்ட் வந்து உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபார்முலா எப்படி ஈஸியாக வைக்கலாம் எல்லா விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இது வந்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி வாங்க, என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் dy by dx plus 1 by x into y equal to xன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன எழுதிக்கலாம்னா, இந்த கிவனை எடுத்து எழுதிக்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். dy by dx plus 1 by x into y equal to x. இது கிவன் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஃபார்ம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும்? dy by dx plus py equal to q. இதுதான் வந்து என்னென்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம வந்து ரெண்டையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கொடுத்துக்கூடிய கொஸ்டின், இது வந்து ஃபார்ம். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே dy by dx இருக்குது, இங்கே dy by dx கரெக்டாக இருக்கா? இதனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்கணும், கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்த ஒய்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட் தான் p. ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது? 1 by x. அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து என்ன p. ஓகேங்களா? அப்போது இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்தக்கூடிய ப்ராப்ளத்தில் பியோட வேல்யூ என்ன? 1 by x. நான் எப்படி எழுதுனேன்னு புரிஞ்சுதாமா? அதாவது என்னென்னா கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன்னா கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட் தான் p. அவங்க ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது? 1 by x. அப்போ p வந்து 1 by x. க்யூங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய வேல்யூ தான் q. அப்போ q வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? க்யூக்கு வந்து என்ன இருக்குது? x. அப்போது ஃபஸ்ட்டு எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் p வேல்யூ q வேல்யூ ஃபஸ்ட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிடணும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். இதனுடைய கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது, ஒய்க்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் தான் p. அப்போ பியோட வேல்யூ என்ன? 1 by x. ஓகேங்களா? ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது q வந்து என்ன? x. அப்போ p வேல்யூ q வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் டு ஃபைண்ட் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை ஷார்ட் ஃபார்மாக ஐஎஃப்னு எழுதிக்கிறேன். எப்படி? இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை ஷார்ட் ஃபார்மை ஐஎஃப்னு எழுதியிருக்காங்க. ஐஎஃப்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன? இ பவர் இன்டகிரல் pdx. எப்படி? இ பவர் இன்டகிரல் pdx. இதுதான் வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்க உண்டான ஃபார்முலா. இப்போது இ எழுதிக்கிறேன், பவரில் இன்டகிரல். இந்த பிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பிக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள். பிக்கு பதிலாக என்ன வந்திருக்கு? 1 by x. அப்போ இங்கே வந்து 1 by x dx கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போது இதை வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த இ வந்து அப்படியே வச்சுக்கலாம். அதாவது என்னன்னா இன்டகிரல் 1 by x dxஐ நம்ம log xன்னு எழுதலாம். புரிஞ்சுக்குங்க. எப்படி? இன்டகிரல் 1 by x dxஐ நம்ம என்ன எழுதலாம்? log xன்னு எழுதலாம். அப்போது இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? log xன்னு எழுதலாங்களா? இன்டகிரல் 1 by x dxஐ நம்ம என்ன எழுதலாம்? log xன்னு எழுதலாம். இ பவர் log x. இப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எக்ஸ்பெனன்ஷியல், அதாவது இயும் லாக் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ இயும் லாக் கேன்சல் ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன? எக்ஸ். புரியுதுங்களா? அப்போ இதுதான் வந்து என்ன? இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஷார்ட் ஃபார்மில் நீங்கள் ஐஎஃப்னு கூட எழுதிக்கலாம். இவ்வளோ பெருசாக எழுத வேண்டியதில்லை. அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸுங்கிறதா இந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். எக்ஸ் எப்படி வந்தது? எக்ஸ்பொனன்ஷியலும் லாகும் கேன்சல் ஆகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இ லாகு கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறதுனா எக்ஸ். அதுதான் வந்து ஆன்சராக வந்தது. அதாவது இன்டகிரல் 1 by x dxனாலும் லாக் எக்ஸ் தான், அல்லது இன்டகிரல் dx by xன்னு இப்படி கொடுத்துருப்பாங்க. இன்டகிரல் dx by xனாலும் லாக் எக்ஸ் தான். எப்படி சார்னா 1 into dx dx தான். புரியுதாமா? இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளம் என்ன கிவன் கொடுத்தாங்கன்னு எழுதணும். இதனுடைய ஃபார்ம் எழுதணும். இது என்ன ஃபார்ம்னு ஃபஸ்ட் எழுதணும். அந்த ஃபார்ம் எழுதிட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பிக்யூ கண்டுபிடிச்சோம். பிக்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இன்டகிரேட்டிவ் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி ஜஸ்ட் ஒரு இன்டகிரேட் பண்ணோம். அதுக்கடுத்து இ லாக் கேன்சல் ஆச்சு. இன்டகிரேட்டிவ் ஃபேக்டர் நமக்கு கிடச்சிச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.